ஹாய், உங்கள் சிவகுமார். நான் இப்போ மறுபடி யோகா சேனலில் ஒரு கண்டென்ட்டாக பண்ண போகிறேன். வேறு எதுவும் இல்லை. முன்னாடி யூடியூப்பை பற்றி எனக்கு சரியாக தெரியல. இப்போ நம்ம யூடியூப்போட கண்டென்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்றக்காக வேறு எந்த இதுவும் இல்லாமல் யோகா மட்டும் கண்டினியூஸாக கொண்டு போக போகிறேன். அதை எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். எங்களால் முடிஞ்சமுட்டு, அதாவது ஓரளவு ரொம்ப இல்லை, ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாமுக்காக நான் ஒரு வீடியோ போட போகிறேன் பாருங்கள். ஏன்னா யோகா எடுத்தோன்னே பத்மாசனம் தான், அது வேணாம். அதை நான் இந்த ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு நண்பன் ஒரு என் தம்பியோட உதவியில் ஒரு யோகா பண்ணிக்காங்க. தம்பியோட காலெலாம் அழுக்காக இருக்கும். ஏன்னா நான் இப்படி காலை ஒட்டி இருக்கணும் தலை. ஓகே, சூப்பர். நாங்கள் ஷார்ட்ஸில் ஆசனம் பேரோ அந்த டைமிங்கோ செய்கிற முறையோ சரியாக காமிச்சிக்க மாட்டோம். இதில் எப்படின்னா ஓரளவு எப்படி செய்யணுன்றதை ரொம்ப விரிவாக காமிக்காட்டாலும் குறைஞ்சபட்சமானாலும் காட்டுறேன் பாருங்கள். கையை ஸ்டெமினா வச்சுக்கோங்க. ஸ்டெமின் வச்சிட்டிங்கன்னா இந்த வயிற்று ஒட்டி வைக்கணும். அந்த இப்படி சேம் பண்ணி இப்படி வச்சு பாருங்கள். கழுத்துக்குள்ள உள்ள வைக்கிறேன்னா ஃபுல் இடையே நம்ம இந்த எல்போவில் வச்சிடணும். எல்போவில் தம்பி செய்வான் பாருங்கள். இந்த யோகா ஒரு யோகாவோட இப்போ ஒரு யோகா பண்ண போகிறோம். ஒரு யோகாவோட பயன்ன்றது கண்டிப்பாக எல்லா இதுலேயும் இருக்கும். இப்போ நம்ம இந்த யோகா கண்ணு தலை இதுகளுக்கு ஓரளவு ஃபுல் பலன் இருக்குது. அதனால் அந்த யோகா எப்போதும் போல் ஒரு பெட்ஷீட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடிட்டு இந்த மாதிரி ரசாசனம், இந்த மாதிரி அடிபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாகவே பண்ணி பார்த்துக்குங்க. இது மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் நில்லுங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டாலே எண்கள் அந்த எக்ஸ்கள் ஸ்பீச் அதோட இது முழுமையான அவசியம். எப்போயுமே மூச்சை தமடைக்குள்ளே வைக்கக்கூடாது, வெளியிலையும் விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்த யோகாவுக்கு மூச்சை இழுக்கணும், எந்த யோகாவுக்கு மூச்சை வெளில விடணும், அந்த மாதிரி பண்ணிக்கணும். இல்லை புக்கை பார்த்து படிச்சுக்கூட தெரிஞ்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டை வாங்கி கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். மறுபடியும் எப்போவுமே யோகான்றது இது ஒரு வார்ம் தான். இந்த மூச்சை இழுக்கிறது. ஆமாம், இந்த மாதிரி அதாவது நம்ம ஸ்லோவாக இழுத்துட்டு ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் வச்சுட்டு திரும்ப அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வார்ம் கொண்டு வந்துட்டு அப்புறம் பத்மாசனம் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிங்க.